அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு குட்டி வீடியோ பார்த்துருவோமா? வெள்ளிக்கிழமை இன்னைக்கு எங்கள் அம்மா வந்து கறி வேணாம், மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீன் வாங்கிட்டு வரியான்னு கேட்டாங்க. மீன் வேணாம், நான் நண்டு வாங்கிட்டு வரேன், நண்டு சாப்பிட்டு பல மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக போனேன். போகிறதுக்கு முன்னாடி பார்சல் ஒன்று நமக்கு சாரீ ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்துருச்சு. அதை வந்து பக்கத்து கடையில் வாங்கி வச்சுருந்தாங்க. அதை போயிட்டு வாங்கிட்டு நம்ம மீன் நண்டு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இப்போ மீன் வாங்க தான் போயிருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா லால்பேட்டை உழவர் சந்தைக்கு பக்கத்துலேயே மீன் மார்க்கெட்டு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால மீன்லாம் கம்மியாக தான் இருக்கு. 1 கிலோ கட் பண்ணுங்களா? 200 ரூபா விற்கிறோம், நீங்கள் 180 கொடுங்க. அம்மா அறியுமாம்மா, இந்த பக்கம் யாரோ உட்காந்து பாய். ஒரே மீனாலாம் இல்லையா? ரெண்டாவது நீங்கள் அந்த பாய்ட்டு கொடுங்க. அந்த புகை மரம் இருக்குல்ல, அந்த இது பிடிக்கையா 20 ரூபா அங்கே கொடுத்துராச்சு. நண்டு வாங்கலான்னு சொல்லி ஆசையாக வந்தோம். ஆனால் நண்டு கிடைக்கல. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால மீன் கடையே கம்மியாக தான் போட்டிருந்தாங்க. இறாவும் இல்லை, நண்டும் இல்லை. மீன் மட்டும்தான் இருந்துச்சு. அதில் வவ்வா மீன் மட்டும் 1 கிலோ வாங்கிக்கிட்டோம். 1 கிலோ 180 ரூபா சொன்னாங்க. வெட்டுறதுக்கு 20 ரூபா கொடுத்து வாங்கியாச்சு. உயிர் மீனாக தான் இருந்துச்சு. வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பின்னாடி ஒரே சத்தமாக இருக்கும். அது வேற ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்டு சொட்டு ராஜா இருக்கான்ல, அவன் தான் விளையாட்டு ஜாமான் வச்சுட்டு விளையாட சொன்னால் சட்டி பானையை தான் வச்சுட்டு ஊற்றிட்டு கிடப்பான். அதான் ஒரே சவுண்டாக கேட்குது. வாங்கிட்டு வந்த மீனை நல்லா கழுவி பொரிச்சிட்டு எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஆனெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. சோறும் ஆக்கிட்டாங்க. என்னோட வேலை மீனுக்கு மசாலா போட்டுட்டு பொரிச்சு வச்சுட்டு அந்த சைடு கேப்பில் வந்து வெயில் வந்து 12 மணிக்கு மேலே தான் நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. துணியெல்லாம் துவைச்சி காய போட்டாச்சு. காலையிலலாம் வந்து மழை இருட்டிக்கிட்டு ஒரு மாதிரி தூரிக்கிட்டு இருட்டா பனி மூட்டமாக இருந்துச்சு. 11 மணிக்கு மேலே தான் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் துவைச்சி காய போட்டாச்சு. இங்கே பாருங்களேன், இந்த பூனையை வெயில பார்த்த கையோட அப்பாட குசி தாங்க முடியல. ஒரே உருண்டு பிறண்டு விளையாண்டுட்டு இருக்குது. பூனையோட மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். என்னை பார்க்குற வரைக்கும் நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்துச்சு. இந்த சாண்டி பையை போட்டு கொடுத்துட்டான், அதான் ஓடிடுச்சு. இன்னொரு பூனை பார்த்தீங்கன்னா புதுசாக வெள்ளைன்னு வந்து உட்காந்துருச்சு. நாங்கள் சாப்பிடும் போது மீன் வாசனைக்கு அதுக்கு மீன் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடு.